அபிராமி, அபிராமி, வரேன் மாமா. என்ன மாமா? எதுக்காக மதன் இன்னைக்கு என்கிட்ட வந்து காட்டு கத்து கத்துறான்? எதுக்கு மாமா? நம்ம பேங்க் மேனேஜர் ஆபீஸ்க்கு வந்திருந்தாரா? நீ அவரோட பேசுனியா? நம்ம டெபாசிட்ஸ் எல்லாம் ரெனியூ பண்ற சம்பந்தமா நீ அவரை பிளாக்மெயில் பண்ணியா? என்ன மாமா, நான் ஏன் அவரை பிளாக்மெயில் பண்ணோம்? வேற சில பேங்க்ஸ்ல இருந்து எனக்கு போன் வந்தது. நம்ம பேங்க் கூட அதிகமா வட்டி தரேன்னு சொன்னாங்க. அது விஷயமா மேனேஜரை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணேன். அவர் நமக்கு ஓடி தரேன்னு சொன்னாரு. நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன் மாமா. நம்ம ஒன்னும் உங்க பேர்ல கடன் வாங்கி பிசினஸ் நடத்தலையே. ஆனா ஆர்கேங்கிற உங்க பேரை பயன்படுத்தி தான் உங்க மூத்த மக சாந்தி, அர்ஜுன் இவங்க எல்லாரும் கடன் வாங்கி பிசினஸ் வளர்த்துட்டு இருக்காங்க. என்னது? என் பேரை சொல்லி கடன் வாங்குறாங்களா? ஆமா மாமா, அது அவங்களா சொல்லனாலும் உங்க பையன், உங்க மருமக, உங்க மாப்பிள்ளை தானே பேங்க்ல லோன் கொடுத்திருக்காங்க. இல்லன்னு சொல்ல சொல்லுங்க. பின்ன ஏன் மதன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்? அந்த ரோஹிணிக்கு வேலை போயிடுச்சு, அதான் அவர் அப்படி வந்து கத்திருக்காரு. பாருங்க மாமா, அவர் புது சம்சாரத்துக்கு வேலை போனதுக்கே அவர் இவ்வளவு கோவப்படுறாரு. ஆனா முதல் பொண்டாட்டிக்கு வாழ்க்கை போனதை பத்தி அவர் ஏதாவது பேசினாரா? இத பாரு, உன்னை பத்தி குறை சொன்னாங்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு விசாரிச்சேன். ஐ டிடன்ட் மீன் டு ஹர்ட் யூ. அவன் தான் என் புள்ள இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்புறம் அவனை பத்தி என்ன பேச்சு? என்னங்க பேச்சுது? பெத்த புள்ள எப்படி இல்லைன்னு ஆயிடும்? என்ன பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். அம்மா, அப்பா போற போக்கே சரியில்லைம்மா. அவர் நல்ல பாதையில போக நினைச்சாலும் உங்க அண்ணி விட மாட்டா. இத பரிசுவதி, உனக்கு பிரசவம் ஆகுற வரைக்கும் நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதம்மா. என்ன சார் பண்றது? ஒரு பீரியட்ல நல்லா இருக்கும், இன்னொரு பீரியட்ல நல்லா தான் இருக்கும். சரி, பாம்பே ஷேர் மார்க்கெட் இப்ப எப்படி இருக்கு? இப்ப நல்லா தான் இருக்கு. ஜூலை வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். ஜூலை வரைக்கும் என்ன பண்றது? வெயிட் பண்ணி தான் ஆகணும். சார், ஜூலை வரைக்கும் இப்படியே இருந்தா எப்படி சார் மேனேஜ் பண்ண முடியும்? ஒரு கெட்டது நடந்ததுக்கு அப்புறம் தானே நல்லது நடக்கும். ஓ, அப்படி சொல்றீங்களா? ஸ்ரீகாந்த், எனக்கு கொஞ்சம் விஜய்கிட்ட பேச வேண்டியிருக்கு. எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் அப்புறம் பேசுங்களேன். ஓகே சார், பை. வாங்க. அன்னைக்கு ராத்திரி அங்க வந்து சண்டை போட்ட, இப்ப பகல்லையும் இங்க வந்துட்டியா? நீதான் நேரங்காலம் தெரியாம ஆர்கேக்கு எதிராக வேலை செய்யற. என்ன பத்தி தான் பேச வந்தேன் நினைச்சேன். இப்ப ஆர்கே பத்தியா? என்னாச்சு அவருக்கு? டேய், உன் கிண்டெல்லாம் நிறுத்துறா. மதனுக்கு இல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ஆர்கே ரூமுக்கே வந்து சேம்பர்ல அப்பனுக்கு எதிராக பேச வச்சிருக்கேன்னா எவ்வளவு தூண்டி விட்டுருப்ப நீ அவனை. நிறுத்துற. நான் மதனை வாழ வைக்க, அவனை ஆளாக்கத்தான் பாடுபடுறோம். ஆனா நீ அபிராமியோட தங்கச்சிய மருமகள் ஆக்கிட்டு ஆர்கே, அவரோட குடும்பம், அவரோட பிசினஸ் எல்லாத்தையும் கவுக்க பாக்குற. நீ என்ன பத்தி பேசுறியா? நம்பிக்கை துரோகி. யாரா நம்பிக்கை துரோகி? நீதான். இதை என் வாயால வேற சொல்லணுமா? உனக்குன்னு ஒரு தொழில் இருக்குல்ல, ஆனா ஒழுங்கா செய்ய வேண்டியதா? ஏண்டா இந்த அஞ்சாம் பட வேலை? வெக்கமா இல்ல? இவ்வளவு நாள் உனக்கு ஃப்ரெண்டா இருந்தேன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. ஆமா, நீ வாழணும்ன்றதுக்காக பச்சை குழந்தையோட கழுத்து கூட நெரிப்படா. இது ஆர்கேக்கு தெரியாதுடா, ஆனா ஆண்டவனுக்கு தெரியும். ஆண்டவனுக்கு தெரியும், அவன் உன்னை தண்டிப்பான்டா. ஆமா, இந்த சாமி வந்து கண்ணை குத்துங்கிற கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். ஓகே, நேர கடவுளே வந்து உங்ககிட்ட சொன்னாரா தண்டிக்க போறேன்னு? போடா. என்ன ஒத்துனீங்க? ஆனா எக்ஸ்கியூஸ் மீ. நீயா? ஓட்டு போட்ட குடிமகனை அலட்சியப்படுத்துற அரசியல்வாதி மாதிரி பேசுறிய. என்ன வேணும் உனக்கு? உன் கார் வேணும், குடுப்பியா? கிண்டலா? நீ கொடுக்க மாட்டேன்னு தெரியும், சும்மா தான் கேட்டேன். முன்னெல்லாம் சும்மா சும்மா செல்லுல என்ன கூப்பிடுவ, இப்பெல்லாம் கூப்பிடவே மாட்டேங்கிற.
வேற ஆளை என்கேஜ் பண்ணிட்டியா? பேய விரட்டினதுக்கு அப்புறம் வேப்பில யாராவது கையில பிடிச்சிட்டு இருப்பாங்களா? உன் வேலை முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் அனிதா என்னோட ஒத்து போறது இல்ல. என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. அவளே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் உன் சகவாசம் எனக்கு தேவையில்லை. இத பாரு, இந்த மாதிரி குறுக்க வந்து பேசுறதெல்லாம் நிறுத்து, புரியுதா? நான் வச்ச வீட்டுல உனக்கு எவ்வளவு நன்மை எல்லாம் கிடைச்சிருக்கு, எப்படி நன்றி இல்லாம பேசுறிய? ஹ, நீ என்ன பொது சேவையா பண்ண? எல்லாம் சில்லற சேவை தானே. ரோட்ல நிறைய சிக்னல்ஸ் இருக்கு, போய் நில்லு. நல்லவங்க சகவாசமா இருந்தா இப்படி என்ன பிச்சைக்காரின்னு வாழ. ஆண்டாளம்மா, நான் உங்களை என் அம்மாவுக்கு அம்மாவா நினைச்சேன். ஆனா நீங்க சின்ன சின்ன சந்தோஷத்துக்காகவும் கேவலம் சில்லற காசுக்காகவும் அந்த அபிராமிக்கு துதி பண்ணீங்க. அவ சொன்னபடிலாம் ஆடுனீங்க. இன்னைக்கு பாத்தீங்களா அவ உங்களை நடு ரோட்ல நிக்க வச்சுட்டா. ஆமா தம்பி, இந்த வயசுல நல்லது பண்ணி புண்ணியத்தை தேடாம காசுக்கு ஆசைப்பட்டு பாவத்தையே பண்ணிட்டு இருந்தேன். என் கண்ணு அபிராமியே திறந்துட்டா. சரி சரி, வாங்க போலாம். எங்க தம்பி? என் வீட்டுக்கு தான். அனிதா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர சொன்னா. வாழ்க்கைக்கே முக்கியமானது ஒண்ணு கிடைச்சிருக்கு. வந்து அனிதா கிட்ட அபிராமி பத்தி எல்லாம் உண்மையா சொல்லுங்க. அவ முகத்துல எப்படி தம்பி நான் முழிக்கிறது? இந்த அபிராமி கிட்ட கை நீட்டி காசு வாங்கி உங்க குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டேனே. ஆண்டாளம்மா, இந்த பாவ மன்னிப்புலாம் வந்து அனிதா கிட்ட கேளுங்க. சரி தம்பி, போலாம் வாங்க. தம்பி, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, ஒரு காப்பியாவது வாங்கி கொடுப்பா. டிஃபனே வாங்கி தரேன், வாங்க. பயப்படாதீங்க, உள்ள வாங்க. அனிதா திட்டம். இப்போ நீங்க உள்ள வந்து உண்மையை சொல்லனா நான் திட்டுவேன். எப்படி? அனிதா, நம்ம வீட்டுக்கு ஒரு முக்கியமான விருந்தாளி வந்திருக்காங்க. எங்க இருக்க? வந்து பாரு, ஒரு விஐபி வந்திருக்காங்க. யாருங்க அது? இங்க இருக்கியா? வா, நீயே வந்து பாரு. அடடே, ஆண்டாளம்மாவா? என்ன இவ்வளவு நாளா ஆளே காணும்? நீ என்னை விட வயசுல சின்னவளா இருந்தாலும் தயவு செய்து என்ன மன்னிச்சிடுமா. எதுக்குமா நீங்க ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? பாவம் மன்னிப்பு. தாம் பண்ண பாவத்தை, அபிராமியோட சேர்ந்து அடிச்ச கொட்டத்தை இங்க கொட்டி தீக்க வந்திருக்காங்க. சொல்லுங்க ஆண்டாளம்மா, எல்லாத்தையும் சொல்லுங்க. என்னது? அபிராமி அண்ணியோட சேர்ந்து நீங்க என்ன பாவம் பண்ணீங்க? நான் ஒண்ணும் உண்மையை பேசுறவே இல்லை. ஆனாலும் இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் சத்தியமா. வாங்க, உள்ள போய் பேசலாம். உள்ள வாங்க.
சுருக்கமா சொல்ல போனா அவ ஒரு பொண்ணே இல்ல. விளக்கமா சொல்லணும்னா அவ விஷம். அவ பேசுறது நடந்துகிட்டது பூரா விஷம். அவ கொடுத்த பிச்சை காசுக்காக அவ போட்ட நாடகத்துக்கெல்லாம் நானும் துணை போயிட்டேன். அதை நினைச்சா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. என் உடம்பெல்லாம் கூசுது. உங்க ஃபீலிங்லாம் இருக்கட்டும் ஆண்டாளம்மா. ஆரம்பத்துல இருந்து 1, 2, 3 வருஷப்படுத்தி அந்த அபிராமியோட திருவிளையாடலாம் என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுங்க. அவளுக்கு ஆரம்பத்துல இருந்து ஆர்கேயோட பொண்ணுங்க நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழறது பிடிக்கல. கல்யாணத்துல குழப்பம் பண்ண நினைச்சா. உங்கள ஒருத்திய தன் தம்பிக்கு கட்டுறதுக்கு நினைச்சா. தினேஷ பத்தியும் அர்ஜுன பத்தியும் இல்லாத பொல்லாத கதையெல்லாம் கட்டி விட்டா. நீ அர்ஜுன கட்டிக்கிட்டதும் அவ ஆட்டம் அதிகமாயிடுச்சு. நீ அவன் மேல வச்சிருந்த பாசத்தை பயன்படுத்திக்கிட்டு அவ குடும்பத்துக்குள்ள குழப்பத்துக்கு மேல குழப்பமா உண்டாக்க ஆரம்பிச்சிட்டான். கெட்டவங்களா? அவளை உறவு முறை வச்சே கூப்பிடாத. அவ மனுஷியே இல்ல, உறவங்களையே அழிக்க வந்தவ. அவளோட உள்நோக்கமே உங்களையும் உங்க அப்பாவையும் பிரிக்கணுங்கிறது தான். உங்க குடும்பத்தை நடுத்தெருவுல நிறுத்தணுங்கிறது தான். போதும் போதும் நிறுத்துங்க. என் வீட்டுக்காரர் அப்பவே சொன்னாரு, நான் தான் அதை நம்பல. இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அனிதா. ஆனா நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். அதான் உன் அபிராமி அண்ணி கூடவே இருந்து தப்பு பண்ணவங்களே கூட்டிட்டு வந்தேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. நான் கிளம்புறேன். எங்கம்மா போறீங்க? ஏதாவது கோயிலோ குளமோ போக வேண்டியதுதான். திக்கத்தவங்களுக்கு வேற யாருமா தோண? அம்மா, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். எங்க கூடவே இருந்து இந்த வீட்டை பாத்துக்கோங்க. அனிதா, நான் அதுக்கு தகுதி இல்லாதவ. எப்போ ஒருத்தர் தான் தவற உணர்ந்து மன்னிப்பு கேக்குறாங்களோ அவங்கள மன்னிச்சு ஆதரிக்கணும்னு இவர் அடிக்கடி சொல்லுவாரு. அவர் சொல்றதான் நான் செய்யறேன். ஆண்டலம்மா, நான் நினைச்சேன், அவ சொல்லிட்டா. நீங்க எங்க கூடவே இருந்து அந்த அபிராமியோட கொட்டத்தை அடக்கிறதுல எங்களுக்கு உதவியா இருங்க. பாவம் மட்டும்தான் பண்ணிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா எனக்கே தெரியாம ஏதோ கொஞ்சம் புண்ணியமும் பண்ணிருக்கேன் போல இருக்கு. அதுதான் நீங்க எனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க. இந்த கட்ட போற வரைக்கும் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். ஆண்டலம்மா, என்ன இதெல்லாம் விடுங்க. அனிதா, ஆண்டலம்மாக்கு அவங்க ரூம் காட்டு. சரி, வாங்கம்மா. வாங்க அத்தை, வாங்க. என்னம்மா முகமெல்லாம் வேர்த்து இருக்கு? சமையல் கட்டுல வேலையா இருந்தேன். பெல் அடிச்சதும் அப்படியே வந்துட்டேன். வாமா, நான் உனக்கு உதவி பண்றேன். ஆஹா, வாங்க. ஆனா ஹெல்ப் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. உண்மையாவே காஃபி வேணும். லேசா தலை வலிக்குது. வாங்க. அத்தை, தலை வலிக்குது நீங்களே, என்னாச்சு? என்னம்மா நீ? ரோகிணி
வேலையை விட்டுட்டாளாமே. அவ பேங்க்ல இருந்தது உங்களுக்கெல்லாம் எவ்வளவு உதவியா இருந்தது. இப்ப அது போயிடுச்சே. அத்த, அந்த அபிராமிதா எல்லாத்துக்கும் காரணம். ஆனா உங்க மாமா கேட்டதுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அழுது நாடகம் ஆனாலே. மதன் போய் உங்க மாமா கிட்ட சத்தம் போட்டிருக்கான். அத பத்தி உங்க மாமா அவகிட்ட கேட்டப்போ நல்ல மாதிரி நடிச்சா. நடிக்கட்டும் நடிக்கட்டும், இன்னும் எவ்வளவு நாள் தான் நடிப்பா? அதை விடுங்க அத்த. இப்ப நீங்க எனக்காக செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. என்னம்மா சொல்ற? வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வேதனைய வெளியே சொல்லாம உள்ளுக்குள்ளேயே ரோகிணி தவிக்கிறா. நாங்களும் எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்த்துட்டோம். முடிஞ்சா நீங்க போய் அவளை பார்த்து 2 வார்த்தை ஆறுதலா பேசுனீங்கன்னா அவளுக்கு பெரிய பலம் வந்த மாதிரி சந்தோஷப்படுவா. உங்க பேரனையும் பார்த்த மாதிரி இருக்கும். நீங்க அங்க போனா நானும் சந்தோஷப்படுவேன். போலனாலும் நான் உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். ஆனா நீங்க அன்னைக்கு கூட 60ஆம் கல்யாணத்துல நீங்க குழந்தைய அவகிட்ட கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தா தரலன்னதும் எவ்வளவு வேதனைப்பட்டா தெரியுமா? நீங்க இன்னும் ரோகிணிய மருமகளை ஏத்துக்கலன்னு நினைக்கிறேன். சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் போகாம இருப்பேனா? போறேன். உண்மையான அன்பு உள்ளங்களை தேடி போறதுல தப்பே இல்லை. ரொம்ப நன்றி அத்தை. நன்றி உனக்கு தாமா சொல்லணும். வாங்கம்மா, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. நான் வந்தது அம்மாவை பார்க்கல. அண்ணி இருக்காங்களா? வர சொல்றமா. அடடே அனிதா, உனக்கு ஆயுசு 100. இப்பதான் அவளை பத்தி நீங்க தான் நடிச்சதெல்லாம் நடத்திட்டீங்களே, இன்னும் நடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அனிதா, நீயா இப்படி பேசுற? ஏன் அனிதாவா அப்படி பேசுறா? ஆஹா, நடிக்காத. என்ன மரியாதை குறையுது? உன்னை மதிச்சவங்களை எல்லாம் நீ மிதிச்சிட்ட. என்னை ஏமாத்திருக்க, நானும் ஏமாந்திருக்கேன். அனிதா, எனக்கு உன்னை ஏமாத்தி என்னம்மா லாபம்? மத்தவங்க கண்ணீர் விட்டா சந்தோஷப்படுற ஜாதி நீ. உன்னோட சுயரூபம் இப்ப எனக்கு தெரிஞ்சிடுச்சு. யாரும் மனசு கலைச்சிருக்காங்க. நீ அந்த சாந்திய பாத்தியா? அவங்கள ஏன் நடுவுல இழுக்கிற? இல்ல அனிதா, என்ன நம்புமா. யாரும் உன்கிட்ட இல்லாததும் பொல்லாததுமா சொல்லிருக்காங்க. யாரோ இல்ல, உன் கூட்டாளி ஆண்டாள் அம்மா தான்.